சென்னை ராயப்பேட்டையில் இன்று நடைபெறும் அதிமுக செயற்குழு கூட்டம் தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, இன்று நடைபெற உள்ள அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது? மாலத்தி, 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய வெற்றிக்கு பிறகு நடக்கும் செயற்குழு கூட்டம் இது. இந்த கூட்டம் அதிமுகவுடைய அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் அதிமுகவுடைய செயற்குழு உறுப்பினர்கள், அதே போல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கலந்து கொண்டு இந்த செயற்குழு கூட்டத்தில் சிறப்புரையாற்றுகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 11 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் வருகையின் காரணமாக இந்த இடத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பொதுவாகவே இந்த சாலையை பொறுத்தவரை இதுவாக இருக்கும். இன்றைய நிலைமை பொறுத்தவரை முதலமைச்சர் வரும் காரணத்தால் இந்த சாலை 10:30 மணிக்கு மேல் வாகனங்கள் அனுமதிக்கப்படாது. அது மட்டும் இல்லாமல் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு உள்ளே வெளியே பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வெறும் சில பேர் மட்டுமே செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். மற்ற யாரும் தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் பல முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை பார்த்தோம்னால் பல தேர்தலில் வெற்றி அடையாத இடங்களில் நிர்வாகம் ரீதியாக பல மாற்றங்களை செய்தது, பல நிர்வாகியும் மாற்றியது. இந்நிலையில் அடுத்து 6 மாதத்தில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை இது போன்ற இருக்க போகிறது என்ற பல விஷயங்கள் இன்று விவாதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதை பற்றிய விஷயங்களை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாலதி, சஞ்சீவி, அங்கு ஏதேனும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா? மாலதி, தமிழக முதலமைச்சர் வரும் காரணத்தால் இப்போது நிலைமைக்கு எதுவும் போக்குவரத்து மாற்றம் இல்லை. கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு மேல் இந்த அபய் சண்முகம் சாலையில் எந்த வாகனம் அனுமதிக்கப்பட மாட்டாது இந்த நிகழ்ச்சி முடியும் வரை. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் தொண்டர்கள் அதிகமாக வரும் காரணத்தால் 2 பக்கங்களிலிருந்து போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக போடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பேரிகேடுகளும் தடுப்புகளும் போடப்பட்டுள்ளது, தொண்டர்கள் வெளியே வரக்கூடாது என்பதற்காக. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா பங்கேற்பார் என கூறப்பட்டுள்ளது. அதன் பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சஞ்சீவி. மாலத்தி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழக முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தேர்தலுக்கு பின்பாக நடக்கக்கூடிய முதல் செயற்குழு கூட்டம் என்ற காரணத்தால் 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வெற்றியை பற்றி பேசுவார்கள். அதே போல இன்னும் 6 மாதங்களில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுடைய நிலைப்பாடு, அதே போல வெற்றிக்கான வாய்ப்பு எவ்வாறு உள்ளது, வெற்றி பெற தொண்டர்களுக்கு அட்வைஸ் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இன்றைய நிலைமை பொறுத்தவரை இந்த கூட்டம் என்பது அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடந்தாலும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாலதி, உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.